மாரியம்மனின் தோற்றம் என்பது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பராசக்தி எடுத்த உன்னத அவதாரமாகும். புராணங்களின்படி ஜமதக்னி முனிவரின் மனைவியான ரேணுகாதேவி தன் கற்பின் திறத்தால் ஆற்று மணலை குடமாக்கி நீர் சுமந்து வரும் வழியில் வானில் சென்ற கந்தர்வனின் நிழலை நீரில் கண்டு ஒரு நினம் திகைத்ததால் மணல் குடம் கரைந்து போனது. இதனால் சினமுற்ற முனிவர் தன் மகன் பரசுராமனை அழைத்து தாயின் சிரத்தை அறுக்க ஆணையிட தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு பரசுராமன் தாயின் தலையை துண்டித்தார். பின்னர் தந்தையிடம் பெற்ற வரத்தின்படி தன் தாயை உயிர்ப்பிக்க கோரியபோது தவறுதலாக ரேணுகாதேவியின் தலையை அங்கிருந்த ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணின் உடலோடும் அந்த பெண்ணின் தலையை ரேணுகாதேவியின் உடலோடும் மாற்றி பொருத்தி உயிர்ப்பிக்க 2 உடல்களும் உயிர் பெற்றன. இதில் ரேணுகாதேவியின் தலையும் மற்றொரு பெண்ணின் உடலும் கொண்ட உருவமே மாரியம்மனாக வழிபடப்படுகிறது என்பது ஒரு வரலாறு. மற்றொரு கதையின்படி சிவபெருமானின் சாபத்தால் பூமிக்கு வந்த பார்வதி தேவி உலக மக்களை வாட்டிய பாசகன் எனும் அசுரனை அழித்து அவர்களின் வெப்ப நோய்களை தீர்க்க வேப்பிலை மற்றும் குளிர்ந்த நீருடன் தோன்றியதே மாரியம்மன் என்றும் கூறப்படுகிறது. மாரி என்றால் மழை என்று பொருள். கோடை காலத்தில் ஏற்படும் அம்மை போன்ற வெப்ப நோய்களிலிருந்து மக்களை காக்க வேப்பிலையை ஆயுதமாகவும் குளிர்ந்த மனதை கேடயமாகவும் கொண்டு கிராமங்களை காக்கும் காவல் தெய்வமாக அவள் விளங்குகிறாள். கையில் உடுக்கை, திரிசூலம், கபாலம் ஏந்தி தீய சக்திகளை விரட்டி மழை பொழிய செய்து விவசாயம் செழிக்க வைக்கும் கருணை கடலாக மாரியம்மன் திகழ்கிறாள்.